எனக்கு ஒரு அம்மாவா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னதை நான் மறந்து என் மனசையே என்ன பெத்தவங்கள பார்க்கணும்னு நினைச்சிச்சு. அதுக்கான தண்டனை தாம்மா இந்த வேதனை. வானதி, ஏன் இப்படி விரக்தியா பேசுற? 1000 பேர் இருந்தாலும் அம்மாவை போல வராதுன்னு சொல்லுவாங்க. அம்மாங்கிறது ஒரு உறவு மட்டும் இல்லம்மா, அது ஒரு உணர்வு. தவறுதலா அடிபட்டுட்டா கூட அம்மான்னு நம்ம ஏன் கத்துறோம்? அம்மான்ற வார்த்தையில தான் அவ்வளவு சந்தோஷமும் அரவணைப்பும் இருக்கு. நீ உன்னோட நிஜமான அம்மாவை பார்க்கும்போது உனக்கு அது புரியும். நம்பிக்கையோட இருவானதே. நீ என்ன பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டுட்ட விரக்தி ஆகுறதுக்கு? பெத்த அம்மாவை பார்க்க தானே ஆசைப்பட்ட. நம்பிக்கையா இரு. அழாத வானதி, என்ன முட்டாள்தனமா பேசுற? உங்க அம்மா யாருன்னு முதல்ல தெரியட்டும். உன்னை அனாதன்னு உங்க அம்மா சொன்னத எங்க அம்மா பிடிக்கலன்னு சொன்னவங்க, ஆனா உங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டு போலியா ஒருத்தி வந்து உன்னை வருத்தப்படுத்திட்டு போன அப்புறம் அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மாக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. ஆனா கிருஷ்ணவேணி அம்மாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக எதிரியா நினைக்கிறாங்க. அந்த எதிரியோட நட்பு உனக்கு எதுக்கு? அது என்ன அவ்வளவு முக்கியமா? அதுக்காக அம்மா வருத்தப்படணுமா? இன்னையோட நீ அவங்கள மறந்துற. அவங்கள பார்த்தாலே நீ பேசாத. நீ அவங்களோட பேசுறது அம்மாவுக்கு பிடிக்கல. எனக்கு அம்மா தான் முக்கியம்னு நீ தெளிவா அவங்ககிட்ட சொல்லிடு. யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களால நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை வரணும்? சரி விடு. பால் குடிங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். எங்க வேணி இவ்வளோ தூரம்? உங்களை பார்க்க தாங்க வந்தேன். வானதியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு நீங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்க. வானதி சந்தோஷப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அதை கேட்டு நானும் சந்தோஷப்பட்டேன். நான் யாரு, வானதியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சா நான் ஏன் சந்தோஷப்பட போறேன்னு ராஜேஸ்வரி மாதிரி கேட்டுடாதீங்க. இல்லாதவங்களுக்கு தான் இல்லாமையோட வலியும் வேதனையும் புரியும். உன் பொண்ணு இங்க புதைச்சதுக்கான அடையாளம் எதுவும் இல்லாதப்பவே அவ சாகலன்னு உனக்கு தெரிய வேணாம். அவ எங்க இருக்கா, யாரு கூட இருக்கான்னு நான் கேட்டேன். அதுக்கு வானதி, பௌர்ணமி பூஜைக்கு கோவிலுக்கு வா, அப்ப நான் சொல்றேன்னு வானதி சாமி அடி சொன்னா. என் மக உயிரோடு இருக்கிறாங்கிற விஷயமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வானதி சாமி, என் குல தெய்வம். என் குழந்தைய பத்தி பௌர்ணமி அன்னைக்கு நான் வானதி கிட்ட கேட்கணும். அதுக்கு வானதி தான் வரணும். அதுக்கு ராஜேஸ்வரி சம்மதிக்கணும். இத பத்தி நான் ராஜேஸ்வரி கிட்ட பேசி ஆகணும். அந்த சந்திப்பை நீங்க தான் எனக்கு உருவாக்கி தரணும். நான் வேற எதையும் கேட்கல, என் மகளை கேட்கிறேன். அதை செய்யறதுக்காக நான் என்ன வேணாலும் ராஜேஸ்வரிக்கு தரேன். என் சொத்துல பாதியை தரேன், என் பிசினஸ்ல பாதியை நான் தரேன். எனக்கு எதுவும் தர வேண்டாம். நான் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. வரேன். வணக்கம். வணக்கம். உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா வானதிக்கும் அவ சந்தோஷத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த சந்திப்புக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன். ஐயா,
நான் வெறும் பேச்சுக்காக சொல்லல. வானதி எனக்கு உயிர்னு உங்களுக்கு தெரியும். ம். அதை யாரோ ஒருத்தர் முன்னால நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வானதி தன்னோட புருஷன் வீட்ல சந்தோஷமா இருக்கிறான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதோட நிறுத்திக்கலாம். அதுக்கு மேல வானதி வாழ்க்கையில அவ சந்தோஷத்துல குறுக்க வர வேண்டாம். மீறி வந்தா நான் இங்க சண்டை போட வரல. நானும் எச்சரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். மத்தவங்க என்ன எச்சரிக்கிற அளவுக்கு இந்த கிருஷ்ணவேணி வாழல. இந்த ராஜேஸ்வரிய ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லவங்கன்னு நான் நினைக்கல. இது பாருங்கம்மா, உங்க சொந்த பிரச்சனையை பத்தி நாம பேசிக்க வேண்டாம். ராஜேஸ்வரி, வானதியால கிருஷ்ணவேணிக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கு உன் சம்மதம் தேவை. வேணியோட குழந்தைய பத்தி சாமி வந்த வானதி சில விஷயங்களை சொல்லியிருக்கா. தான் குழந்தை உயிரோடு இருக்கிற சந்தோஷத்துல அதிகப்படியான விவரங்களை வேணி கேட்காம விட்டுட்டா. அத அடுத்த பௌர்ணமி பூஜை அன்னைக்கு கேட்க ஆசைப்படுறா. அதுக்கு வானதி வரணும், சாமி ஆடணும். அதுக்கு நீ அனுமதிக்கணும்மா. அது முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனேயா. ஏன் மறுபடியும் அத கேக்குறீங்க? நீங்க ஒதுங்கி போயிடுறது உங்களுக்கு நல்லது. என்னால ஒதுங்க முடியாது. இது பிசினஸ் இல்ல, என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம். வானதி உனக்கு மருமக, ஆனா எனக்கு சாமி, என்னோட குலதெய்வம். அவதான் என் பொண்ணை பத்தி சொல்லணும். அத கேட்காம நான் விட மாட்டேன். வானதி வருவா, கண்டிப்பா வருவா. வராளா இல்லையான்னு பாரு. ராஜேஸ்வரி, உன்கிட்ட நான் கேட்டேன், நீ சம்மதிக்கல. அந்த சாமி கிட்ட கேட்பேன், வானதியே வர சொல்லி கேட்பேன். அவ கண்டிப்பா வருவா. அதையும் பார்க்கலாம். ஏன் ஆர்த்தி, தான் சொன்னது ஒரு தப்பான தகவல்னு சொல்றதுக்காக வண்டியை போட்டுக்கிட்டு அவர் அங்கே இருந்து கிளம்பி இங்க வர்றாரா? இத நான் நம்பணுமா? இல்ல ஆர்த்தி, அந்த சாமி கண்ணுக்கு கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை அவர் சொல்லாம மறைக்கிறார். அதுதான் உண்மை. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, நீயே யோசிச்சு பாரு. இதெல்லாம் நீ யோசிக்கணும் ஆர்த்தி. எதையுமே புரிஞ்சுக்காம நீ இப்படியே விளையாட்டுத்தனமா இருந்தீனா என்னடி ஆகுறது? நான் உன்னை ராஜராஜேஸ்வரி வீட்டுக்கு ராணியாக்கி காட்டணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா